வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் இசை மருத்துவம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகும் மருத்துவ குறிப்பு சென்ற வார தொடர்ச்சி. அதாவது நாம் அறுவை சிகிச்சையின் பொழுது அளிக்கப்படும் மயக்க மருந்து, மயக்கவியல் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். இந்த வாரம் அதன் தொடர்ச்சியாக பகுதிவாரி மயக்கம் அல்லது மரத்து போக செய்வது, ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ரீஜனல் அனஸ்தீசியா, அதை பற்றி பார்க்க போகிறோம். போன வாரம் முழு மயக்கம் அதாவது ஜென்ரல் அனஸ்தீசியா பற்றி சொன்னேன். இந்த வாரம் ரீஜனல் அனஸ்தீசியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த முதுகு பகுதியில் கொடுக்கப்படும் ஒரு ஊசி. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களில் சில பேர் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு வரா இருந்தால் அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். அதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது, சப்பரக்னாய்ட் பிளாக், எபிடியூரல் பிளாக். ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது இப்போ. ஸோ ஒன்று முதுகு பகுதியில் ஊசி போட்டு அடி வயிற்று பகுதியும் காலையும் மரத்து போக செய்வது. இல்லைன்னா வேறு ஏதாவது பகுதி வாரியான மரத்து போக, அதாவது இந்த கையை மட்டும் மரத்து போகலாம், இடது கை வலது கை, இல்லைன்னா ஒரு காலை மட்டும் மரத்து போகலாம். இந்த மணிக்கட்டு இதுலேருந்து கீழே இந்த கையை, இந்த விரல்களை மட்டும் மரத்து போக வைப்பது, இல்லை உள்ளங்கையை மரத்து போக வைப்பது, இல்லை கணுக்கால் அதுக்கு கீழே மரத்து போக வைப்பது. அந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ரீஜனல் அனஸ்தீசியா அப்படின்ற கேட்டகரியில் வரும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியாவை பற்றி. ஏன்னா இது சம்மந்தமாக தான் நிறைய டவுட்ஸு மக்கள் மனசில் இருக்குது. ஸோ இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் முதுகு எலும்பில் போடுவாங்களா, முதுகு தண்டில் போடுவாங்களா, வலி இருக்குமா? ஸோ இது முதுகு எலும்புலையும் போடப்படுவதில்லை, முதுகு தண்டிலும் போடப்படுவதில்லை. ஸோ இந்த டவுட்டை நீங்கள் இன்றைக்கி நல்லா கிளியர் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 முதுகெலும்புக்கும் நடுவில் உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸில் தான் போடுறோம். ஸோ எலும்பை தொலைச்சிக்கிட்டு என்றைக்கு போகாது இது. ரெண்டாவது, அந்த முதுகு தண்டு என்பது அது ஒரு நடு முதுகோட முடிஞ்சு போடும், ரொம்ப அடி முதுகு வரைக்கும் வராது. ஸோ அந்த முதுகு தண்டு முடிஞ்ச பகுதியிலிருந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் பை மாதிரி ஒரு பேக் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு திரவம் இருக்கும், சிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்கிறோம், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். அந்த திரவத்தில் தான் நம்ம வந்து மெடிசனை செலுத்த போகிறோம். ஸோ நம்ம இந்த முதுகு தண்டு இருக்கிற பகுதிக்கு அப்ரோச்சே பண்ண போகிறல, அது கீழே உள்ள அந்த பை போன்ற பகுதி, அதில் தான் நம்ம வந்து மருந்து செலுத்த போகிறோம். ஸோ முதுகு தண்டை நாம் டேமேஜ் பண்ண போகிறதே கிடையாது இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியாவில். இது எப்படி இந்த ஜென்ரல் அனஸ்தீசியா கம்பேர் பண்ணும்போது சேஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலில் சர்ஜரி இருக்குது, பேஷண்ட் கேட்குறாங்க, டாக்டர் எனக்கு எது சேஃபு, முழு மயக்கமா பகுதி வாரி மயக்கமான்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் அனஸ்தீசியா அதுதான் சேஃப்னு சொல்லுவோம். ஏன்னா ஜென்ரல் அனஸ்தீசியா அதுக்கான ரிஸ்க் இருக்குது. அஃப்கோர்ஸ் இப்போ இந்த காலத்தில் ரிஸ்க் ரொம்ப கம்மி தான் சொல்லணும். முன்னாடியே சொன்ன மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. இருந்தாலும் இது 2 கம்பேர் பண்ணும்போது எது பெட்டர் அண்ட் சேஃப்னு கேட்டிங்கன்னா ரீஜனல் அனஸ்தீசியா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கான்ஷியஸ் லெவல் போகாது. ஆப்ரேஷன் நடக்கும்போது நீங்கள் வந்து நார்மலாக எல்லாரோடையும் பேசலாம், பார்க்கலாம், கேட்கலாம். சில பேர் மியூசிக் கூட கேட்கணும்னு ஆசைப்படுவோம், கேட்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த கால்கள் செயல் எழுந்து ஒரு மாதிரி பேரலைஸ் ஸ்டேட்டில் இருக்கும், வலியும் தெரியாது, கால் அசைக்கவும் முடியாது, இல்லை இந்த வயிற்று பகுதியும் வலி இருக்காது. அண்டு எந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அடிவயிறு சர்ஜரி லைக் சிசேரியன், ஹெர்னியா சர்ஜரி, ஹைட்ரோசில் சர்ஜரி, இல்லை சில யூரோலாஜிக்கல் சர்ஜரிஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே போல் கால் சம்மந்தப்பட்ட எந்த சர்ஜரி இருந்தாலும் சரி, அது ஆர்த்தோ சர்ஜரி, எலும்பு சம்மந்தப்பட்ட சிகிச்சை, பிளாஸ்டிக் சர்ஜரியாக இருக்கட்டும், இல்லை ரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்ட சர்ஜரியாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே, இல்லை இந்த டயபெட்டிக் ஃபுட்னு சொல்கிறோம், அதாவது இந்த சுகர் அதிகமாக இருக்கிறதுனால சில பேர் காலில் புண்ணாகி விரல் சம்மந்தப்பட்ட சர்ஜரிஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த பகுதி வாரி மயக்கம் அதாவது ஸ்பைனல் அனஸ்தீசியான்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜென்ரல் அனஸ்தீசியா கம்பேர் பண்ணும்போது இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப சேஃப், அதே சமயம் நல்ல வலி நிவாரணியாக இருக்கும். நாட் ஓன்லி டியூரிங் சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு வலி சுத்தமாக இருக்காது. அதுக்கப்புறம் வலி வருமானு கேட்காதீங்க, அது வர ஆரம்பிக்கும்போது அதுக்கான மெடிசின்ஸ் முதலே கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் பெயின் ஃப்ரீயாக நீங்கள் அந்த சர்ஜரி அண்டர்கோ பண்ணலாம். அதே மாதிரி இந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டெரைல் டெக்னிக் சொல்லுவோம். ஸ்டெரைல்னால் ரொம்ப சுத்தப்படுத்தி அந்த மருந்து உள்ளே போடணும். நம்ம முதுகை நல்லா சுத்தப்படுத்தி தான் போடணும். ஏன்னா முதுகில் ஏதாவது கிருமியோ அழுக்கோ இருந்ததுன்னா நம்ம இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த கிருமியை சேர்ந்து அந்த நரம்பு மண்டலத்துக்குள்ளே, நான் சொன்ன மாதிரி அந்த பேக் உள்ள அந்த சிஎஸ்எஃப்ன்ற ஃப்ளூயிட்குள்ளே போச்சுன்னா அது வந்துட்டு நரம்பு மண்டலத்தை தாக்கும். மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற மூளை காய்ச்சல் வரைக்கும் ஏற்படுத்தலாம்.
பட் அது ரொம்ப ரேராக வச்சு நம்ம பார்க்குறதில்ல. ஏதாவது ஒரு 10,000 கேஸ்க்கு ஒரு கேஸ் தான் அந்த மாதிரி ஆகும் காம்ப்ளிகேஷன். பட் அதுவே நம்ம சுத்தப்படுத்தி நல்லா ஸ்டெரைல் டெக்னிக்கில் போட்டோம்னா இந்த காம்ப்ளிகேஷன் நம்ம முற்றிலுமாக தடுக்கலாம். ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்தப்புறம் காமனாக ஏற்படல ஒரு விளைவு பார்த்தீங்கன்னா பிபி வந்து லோ ஆகுது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அதற்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், நல்ல ட்ரிப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ளூயிட் நிறைய கொடுத்து, ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து, நீர் சத்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணி வச்சோம்னா இந்த பிபி லோ ஆவதை தடுக்கலாம். அப்படியே லோ ஆயிடுச்சுன்னா கூட ட்ரிப்ஸ் மூலமாக சரி பண்ணலாம், இல்லைன்னா அதுக்குன்னு சில மருந்து இருக்குது. அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது இந்த காலத்தில். அண்ட் எந்தெந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் உறைவதில் ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்ஸ். சில பேருக்கு காயம் ஏற்பட்டால் ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கும், நிற்காது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இந்த முதுகு தண்டில் இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம், சில வால்வ் ப்ராப்ளம் உள்ள, இந்த வால்வ் அடைப்பு உள்ள பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி மெடிசின்ஸ் இந்த மாதிரி மருத்துவத்தை நம்ம கொடுக்க முடியாது. அதே மாதிரி முதுகில் ஏதாவது இன்ஃபெக்ஷன், சீழ் கோத்துக்கிட்டோ இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நம்ம அது வழியாக இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே பரவி நரம்பு மண்டலத்தை தாக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்க முடியாது. முக்கியமாக எந்த பேஷண்ட் எனக்கு முதுகில் இன்ஜெக்ஷனே வேணாம் டாக்டர், எனக்கு அந்த பயமாக இருக்குது, எனக்கு காம்ப்ளிகேஷன் ஆகிடும் பயமாக இருக்குது, எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு முழு மயக்கம் கொடுங்கன்னு யார் சொன்னாலும் அவங்களுக்கு முழு மயக்கம் தான் கொடுத்தாகணும். அதே போன்று நிறைய பேருக்கு ஒரு காமன் டவுட் என்னென்னா, டாக்டர் ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்தப்பறம் எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக பேக் பெயின் வருமானு கேட்பாங்க. தியரிட்டிக்கலி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதாவது ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்கறதுனால பேக் பெயின் வராது. ஏன்னா அந்த ஊசியை பார்த்து ரொம்ப மெலிசான ஊசி, அது ஒரு தடவை கொடுத்துட்டு வந்துட்டு போகிறோம். வேற பேக் பெயின் வந்துட்டு வேறு ஏதாவது ரீசனால வரலாம், வயசாகிறதுனாலையோ இல்லை நீங்கள் பைக்கில் போகிறதுனாலையோ வரலாம். பட் அது வந்து நம்ம நிறைய மக்கள் இதோட கோரிலேட் பண்ணிப்பாங்க. எனக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி முதுகில் ஊசி போட்டாங்க டாக்டர், அதுலேருந்து எனக்கு முதுகு வலியாக இருக்குன்னு சொல்லி. ஸோ தியரிட்டிக்கலி சொல்லப்போனால், உண்மையாக சொல்லப்போனால் இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியாவுக்கும் முதுகு வலிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இந்த வாரம் இந்த பகுதி வாரியான மயக்க மருத்துவம், ஸ்பைனல் அனஸ்தீசியா பற்றி பார்த்தோம். உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கான சந்தேகங்கள் நிறைய நிவர்த்தியாக இருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் பதியவும். நன்றி. இந்த வாரம் நாம் பார்க்க போகும் ராகம் ஸ்ரீரஞ்சனி. இது 22வது மேலகர்த்தாவாகிய கரகரப்பிரியாவின் ஜன்னிய ராகம். கரகரப்பிரியாவில் பஞ்சமத்தை எடுத்தால் அது ஸ்ரீரஞ்சனி ஆகும். இதன் அவரோகணம் சரிக மதனி சானித மகரிச. இது ஒரு ஷாடவ ராகம். அதாவது இதன் ஆரோகணம் அவரோகணம் ரெண்டும் 7 சுரங்கள் உள்ளன. இந்த ராகத்தை கேட்பதனால் நாள்பட்ட சிறுநீர நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கிரானிக் கிட்னி டிசீஸ், அதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. கர்நாடக இசை எடுத்துக்கொண்டால் கஜபதனா கருணா சதனா என்ற பாடல். இந்த பிரபலமான பாடல் பாபநாசம் சிவன் அவர்களால் அருளப்பட்டது. தியாகராஜ சுவாமிகளால் எழுதப்பட்ட புரோச்சேவா ரெவரி என்ற பாடல்.
எடுத்துக்கொண்டால் சலங்கிய ஒலி என்ற படத்திலிருந்து நாத வினோதம் என்ற படம். கோபுரவாசலிலே என்ற படத்திலிருந்து நாதம் எழுந்ததடி. இந்த வாரம் ஸ்ரீரஞ்சனி ராகத்தை பற்றி கேட்டீர்கள். அதனால் ஏற்படும் நன்மைகள், அதில் அமைந்த சில பாடல்களை உங்களுக்கு விவரித்தேன். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு பாடலுடன் வேறொரு ராகத்துடன் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Hope you all enjoyed this episode of the program Isayum Maruthuvamum Medicinal Music. Do follow us on Facebook and Instagram under the heading Nada Brahmam. Also, please support us with your likes and by sharing it with your friends and relatives. Also, like and subscribe to our Nada Brahmam YouTube channel. Thank you.